ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து ஸ்லோச்சனா அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி சிவன், திருமால், பிரம்மா ஆகிய மூவரையும் குழந்தையாக்கிய கற்புக்கரசி அனுசுயா கதை பற்றி கூறப்போகிறேன். இந்த மூவரும், சிவன், திருமால், பிரம்மா ஆகிய மூவரும் தானுமாலய சுவாமி என்ற பெயரில் சுசீந்திரம் கோவிலில் எழுந்தருளியுள்ளார்கள். இது எதனால் நடந்தது என்பது பற்றி கூறுவதுதான் இந்த அனுசுயாவின் கதை. அத்திரி மகரிஷியின் மனைவி அனுசுயா கற்புத்திறன் மிக்கவள். கணவருக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும், அவர் மீது எப்படி அன்பு கொள்ள வேண்டும் என்பதையும் அனுசுயா மூலமாக உலகுக்கு எடுத்துக்காட்ட இந்த மும்மூர்த்திகளும் விரும்பினார்கள். அதனால் சிவன், திருமால், பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் துறவிகள் வேடம் கொண்டு ஆசிரமத்திற்கு எழுந்தருளினார்கள். ஆசிரமத்திற்கு வந்த அவர்களை அமரச் சொல்லி உணவு பரிமாறிய போது அவர்கள் நிர்வாணமாக பரிமாறினால்தான் நாங்கள் சாப்பிடுவோம் என்று அடம்பிடித்தனர். அப்போது அனுசுயா அத்திரி மகரிஷியின் பாத பூஜை செய்த தீர்த்தத்தை கமண்டலத்தில் வைத்திருந்தாள். அந்த தீர்த்தத்தை மூவரின் மீதும் தெளித்தபோது அவர்கள் மூவரும் குழந்தைகளாக மாறிவிட்டனர். பின்னர் அவர்கள் விரும்பியபடியே பாலூட்டினார். இந்த நிகழ்வானது அத்திரி அனுசுயா தம்பதியரின் வேண்டுதலுக்கு இணங்க அவர்களுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்ற வரத்தினை அருளியதால் அவர்கள் மூவரும் இங்கு வந்து குழந்தையாக மாறிவிட்டார்கள். இதன் பின்னர் இந்திரன் அவர்கள் மூவரையும் இங்கு எழுந்தருளியும்படி வேண்டினான். அவர்கள் மூவரும் சுசீந்திரம் கோயிலில் தானுமாலயன் என்ற பெயரில் எழுந்தருளினார்கள். சிவன் தானுவாகவும், திருமால் மால் ஆகவும், பிரம்மா அயனாகவும், திருமாலயன் தானுமாலயன் என்ற பெயரில் இவர்கள் எழுந்தருளினார்கள். சுசீந்திரம் கோவிலின் மூலஸ்தானத்தில் லிங்க வடிவில் சிவன் மகாதேவர் என்ற பெயரில் எழுந்தருளியிருக்கிறார். இவரை தானுமாலய சுவாமி என்று வணங்குகிறார்கள். ஆனால் உண்மையில் நந்தி மண்டபத்தின் அருகில் உள்ள சுவாமிதான் தானுமாலய சுவாமி ஆவர். இவர்கள் மூவரும் லிங்க வடிவில் எழுந்தருளியுள்ளார்கள். பூஜையின் போது மட்டும் இவர்களை லிங்க வடிவில் தரிசிக்கலாம். மற்ற நேரங்களில் இவர்களுக்கு முகக்காப்பு அணிவித்து விடுவார்கள். சுசீந்திரம் தானுமாலயர் சுவாமி சன்னதியின் மேல் விமானத்தில் கொன்றை மரத்தின் 3 கிளைகள் இருக்கிறது. இந்த 3 கிளைகளிலும் தான் அனுசுயா இந்த மும்மூர்த்திகளையும் குழந்தைகளாக்கி தொட்டிலிட்டு தாளாட்டினாள். குழந்தை இல்லாத தம்பதியர் இந்த சுவாமியையும் அந்த மரத்தையும் வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சுசீந்திரம் தானுமாலயன் சுவாமி கோயிலில் சிவன், திருமால், பிரம்மா ஆகிய மூவருமே எழுந்தருளி உள்ளனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.